Hi friends, welcome to the Assistance channel. போயிட்டு இன்றைக்கு நமக்கு செய்திகளை பார்ப்போம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மேலும் பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. பெசாவர் விமான நிலையத்தில் தரையிறங்கும் போது சவுதியா விமானம் தீப்பிடித்தது. ரியாத்தில் இருந்து பெசாவர் நோக்கி சென்ற சவுதியா விமானம் பாகிஸ்தானில் உள்ள பெசாவர் விமான நிலையத்தில் வியாழக்கிழமை தரையிறங்கிய பின் தீப்பிடித்தது. பெசாவரில் பச்சா கான் சர்வதேச விமான நிலையத்தில் தரையிறங்கியதும் தரையிறங்கும் கியரின் இடதுபுறத்தில் தீ மற்றும் புகை இருப்பதை கண்ட விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டாளர்கள் விமானி மற்றும் மீட்பு குழுக்களுக்கு தகவல் கொடுத்தனர். அதன் பிறகு தீயணைப்பு வாகனங்கள் தீயை அடைத்தன. இந்த சம்பவத்தில் உயிர் சேதம் எதுவும் ஏற்படவில்லை. மேலும் 276 பயணிகள் மற்றும் 21 பணியாளர்கள் அனைவரையும் அதிகாரிகள் பாதுகாப்பாக வெளியேற்றினர். கடல் துறைமுகம் ஒன்றின் மூலம் புதுமையான முறையில் 25 கிலோ அல் சாஃபு பொருட்களை நாட்டிற்கு கொண்டு செல்ல முயன்ற நபரை கைப்பற்றவும். சட்டத்திற்கு புறமாக இருப்பவர்களை கைது செய்வதற்கான குற்ற பாதுகாப்பு துறையின் முயற்சிகளின் ஒரு பகுதியாக கடத்தல் மற்றும் போதைப்பொருள் கடத்தலின் ஆதாரங்களை உலர்த்துவதற்கு தேவையான நடவடிக்கையை தொடர்ந்து எடுக்க பொது போதைப்பொருள் தடுப்புத்துறை குற்றம் சாட்டப்பட்டவர்களை கைப்பற்ற முடிந்தது. 250 தினார் மூலம் நூதன முறையில் 25 கிலோ போதைப்பொருளை நாட்டிற்கு கடத்த முயன்றார். மேலும் அவருக்கு எதிராக தேவையான சட்ட நடவடிக்கை எடுக்குமாறு அரசு வழங்குகிறது தெரிவிக்கப்பட்டது. மஹபூலாவில் குடியிருப்பு சட்டத்தை மீறுபவர்களை கைது செய்வதற்கான தீவிர பாதுகாப்பு முயற்சிகளின் ஒரு பகுதியாக குடியிருப்பு விவகார விசாரணை பொது நிர்வாகம் மற்றும் சிறப்பு பாதுகாப்பு படைகளின் பொது நிர்வாகம் அல் மஹபூலா பகுதியில் பாதுகாப்பு ஆய்வு பிரச்சாரத்தை மேற்கொண்டது. பர்வானியா கவர்னேட்டில் பாதுகாப்பு ஆய்வு சோதனை. குவைத் விசா விவகாரங்களுக்கான புதிய இயக்கத்துடன் இணைந்து சிறப்பு பாதுகாப்பு துறையானது விசா அடிப்படை சட்டங்களை மீறுபவர்கள் ஜலிபல் சுவை பகுதியில் தேடப்பட்ட நபர்களையும் குறிவைத்து பாதுகாப்பு ஆய்வு பிரச்சாரத்தை மேற்கொண்டது. தேவையான சட்ட நடவடிக்கை இருக்கவும் அவர்களை நாட்டிலிருந்து நாடு கடத்தவும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் குறிப்பிட்ட நபர்கள். குவைத்தில் முதல் துணை பிரதமர் மற்றும் அமைச்சரின் உத்தரவின் பேரில் இந்த அமைச்சக வட்டாரங்களை மேற்கோள் காட்டி உள்ளூர் நாளிதழ் செய்தி வெளியிட்டுள்ளது. உள்துறை பாதுகாப்பு ஷேக் ஃபகத் அல் யூசுப் இதற்கு முன் நாட்டில் வசிப்பவர்கள் அனைவரும் தங்கள் குடியிருப்பு முகவரியை சஹால் செயலி மூலம் புதுப்பிக்குமாறு செய்தி அனுப்பப்பட்டுள்ளது. செய்திக்கு 2 மாதங்களுக்குள் பதிலளிக்காதவர்களுக்கு மாதத்திற்கு 20 தினார் அபராதம் விதிக்கப்படும் மற்றும் பிற சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். சிவில் தகவல் அதிகாரிகள் கணவன் மற்றும் மனைவி வசிக்கும் இடத்தில் இருக்க வேண்டும் போன்ற புகார்களின் நிலையை சரிபார்க்க குடியிருப்பாளரை அழைக்க தொடங்கியுள்ளனர். அதேபோல் குழந்தைகளின் முகவரியும் அவர்கள் விவகாரத்து செய்யப்பட்டவர்கள் என்றால் அவர்கள் அதை நிரூபிக்கும் ஆவணங்களையும் சமர்ப்பிக்க வேண்டும். இவர்களில் பெரும்பாலானோர் குடியுரிமை பெறாதவர்கள் என்பதும் கடந்த சில நாட்களால் கைது செய்யப்பட்ட குடியிருப்பு சட்டத்தை மீறுபவர்கள் தங்களது சிவில் ஐடியில் உள்ள முகவரியில் இருந்து வெவ்வேறு இடங்களில் வசிப்பதும் கண்டறியப்பட்டுள்ளது. சிவில் ஐடியில் உள்ள தங்கள் முகவரியை புதுப்பிக்காதவர்கள் மீது நடவடிக்கை. T2 விமான நிலையத்தில் மதிப்பாய்வு. குவைத் சர்வதேச விமான நிலைய T2 திட்டத்தின் முன்னேற்றம் குறித்து ஒப்பந்த நிறுவனங்களுடனான ஆய்வுக் கூட்டத்தை பொதுப்பணித்துறை அமைச்சரும் முனிசிபல் விவகாரங்கள் முதலமைச்சருமான டாக்டர் நூரா அல் மசான் நடத்தினார். இந்த சந்திப்பின் போது பயணிகள் அனுபவத்தை மேம்படுத்துவதற்கு பெரிதும் பங்களிக்கும் புதிய பயணிகள் முனையம் T2வை நிறைவு செய்வதை உறுதி செய்ய ஒத்துழைப்பு தீவிரமாக செயல்படுத்துவதற்கு அமைச்சகத்தின் உறுதிப்பாட்டை அமைச்சர் மீண்டும் உறுதிப்படுத்தினார். குறிப்பிட்ட தேதி மற்றும் காலக்கெடுவுக்குள் திட்டத்தை விரைந்து முடிக்க வேண்டியதன் அவசியத்தை அமைச்சர் வலியுறுத்தினார். 2025 முதலாவது ஒலிம்பிக் ஸ்போர்ட்ஸ். சவுதி அரேபியாவில் 2025 முதலாவது ஒலிம்பிக் ஸ்போர்ட்ஸ் நடத்த இருப்பதாக சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டி அறிவித்துள்ளது. சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டி மற்றும் சவுதி தேசிய ஒலிம்பிக் கமிட்டி இரண்டும் இணைந்து இந்த போட்டிகளை நடத்த இருப்பதாக தெரிவித்துள்ளது. ஏற்கனவே சவுதி அரேபியா இந்த ஆண்டு ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மாதங்களில் உலகக்கோப்பை ஸ்போர்ட்ஸ் விளையாட்டுகள் நடத்த திட்டமிட்டுள்ளது. இதற்கான மொத்த பரிசு தொகை $60 மில்லியன் அமெரிக்க இந்த விளையாட்டுகளில் சுமார் 2500 பேர் கலந்து கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. சிறைச்சாலையில் திடீர் சோதனையில் போதைப்பொருள் மற்றும் ஆயுதங்கள் கைப்பற்றப்பட்டன. குவைத் சிறப்பு படைகள் மற்றும் போதைப்பொருள் தடுப்பு பிரிவினருடன் ஒருங்கிணைந்து சீர்திருத்த நிறுவனங்களின் குழு மத்திய சிறையில் திடீர் ஆய்வு பிரச்சாரத்தை மேற்கொண்டது. பிரச்சாரத்தின் விளைவாக கூர்மையான பொருட்கள், மொபைல் போன்கள், போதைப் பொருட்கள் மற்றும் போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன. இந்த பிரச்சாரங்கள் சிறைச்சாலைகளை கடத்தல்களில் இருந்து சுத்தப்படுத்துவதையும் கைதிகளின் பாதுகாப்பை உறுதி செய்வதையும் நோக்கமாக கொண்டுள்ளன. குவைத் குடியுரிமை சார்பு மூலம் பெற்றவர்கள் உட்பட 30 நபர்களின் குவைத் குடியுரிமையை ரத்து செய்ய உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. மனித நுகர்வுக்கு தகுதியற்ற உணவுப் பொருட்கள். குவைத்தில் 17 ரெஸ்டாரண்ட்கள் கடைகளும் மூடப்பட்டு போட்டி. கேட்டய உணவு ஊக்கி எதிரான போராட்டத்தின் தொடர்ச்சியாக பப்ளிக் ஆயோக்கிய ஃபார் ஃபுட் அண்ட் நியூட்ரியன்ஸ் என்று முபாரக்கியா மார்க்கெட்டில் 11 ரெஸ்டாரண்ட்ஸ், 6 இறைச்சி கடைகள், உணவு மையங்கள் மற்றும் 17 உணவு நிலையங்களை மூடப்பட்டுள்ளன. மனித நுகர்வுக்கு உகந்ததல்ல, மனிதன் ஆரோக்கியத்திற்கு
கனிகரமும் வணிக அஞ்சனமும் தலையீடு செய்யும் மாமிச பொருட்களையும் கைப்பற்றுகிறது. அவை 60 விதிமுறைகளை மீறுகின்றன. முபாரக்கியா மார்க்கெட்டில் மனிதர்கள் உட்கொள்ளுக்கு ஏற்ற வகையிலான உணவுப் பொருட்களை கண்டறிவதற்கான பெரிய முயற்சிகளுக்கு ஆணையத்தின் ஆய்வு அதிகாரிகள் சாட்சியம் அளித்துள்ளனர். நோயாளிகளின் தனியுரிமையை மீறுவதற்காக எதிராக சுகாதார அமைச்சகம் எச்சரித்துள்ளது. 3ஆம் தரப்பினர் நோயாளிகளை புகைப்படம் எடுப்பது அல்லது வீடியோ எடுப்பது குற்றம். சட்டத்தின் எல்லைக்குள் இல்லாத எந்த ஒரு புகைப்படம் அல்லது வீடியோ பதிவும் நோயாளியின் மீறல் என்று சுகாதார அமைச்சகம் திங்கட்கிழமை வெளியிட்ட செய்திக்குறிப்பில் நோயாளிகளின் தனியுரிமையை அனைவரும் மதிக்க வேண்டும், மது தரையை பாதுகாக்க ஒன்று என்பது வலியுறுத்தியுள்ளது. சட்டம் 70/2020 இன் பிரிவு 21 குறிப்பிடும் வகையில் அமைச்சகம் 3ஆம் தரப்பினரிடமிருந்து முன் எழுத்துப்பூர்வ அனுமதியை பெறாத வரை 3ஆம் தரப்பினர் நோயாளிகளை புகைப்படம் எடுப்பது அல்லது வீடியோ எடுப்பது அல்லது பயிற்சியாளர்கள் அல்லது வீடியோ சுகாதார நிலையத்தில் இருக்கும்போது அவர்கள் தடை செய்யப்பட்டுள்ளது என்று சுட்டிக்காட்டியது. சம்பந்தப்பட்ட தரப்பினர் அல்லது வசதியின் நிர்வாகம் நிபுணத்துவ நடைமுறை சட்டத்தின் அதே கட்டுரையானது நோயாளியிடமிருந்து எதிர்ப்பு ஒப்புதலை பெற்ற பிறகு கல்வி ஆவணங்கள் ஆராய்ச்சி மற்றும் பலவற்றின் நோக்கத்திற்காக எந்த ஒரு பதிவுகளையும் செய்ய வல்லுநர்களை அனுமதித்தது. நோயாளியின் தனிப்பட்ட தகவல் மற்றும் அடையாளம். குவைத்தில் உள்நாட்டு மற்றும் பிற துறைகளில் பணிபுரியும் போது வழியனுப்பப்படும் வெளிநாட்டு ஆண் தொழிலாளர்களுக்கான உத்தேச தங்குமிடம் கட்டும் பணியை விரைவுபடுத்துமாறு மனிதவள ஆணையத்திற்கு பொது தணிக்கை பணியாகவும் உத்தரவிட்டுள்ளது. ஒவ்வொரு நாட்டினரும் தூதரங்கள் தொடர்பான தங்குமிடங்களை மூடும் தீர்மானம் அமுல்படுத்தப்பட்டுள்ள நிலையில் அவ்வாறான பணியாளர்களை தற்காலிகமாக தங்க வைக்க இடமில்லாத சூழ்நிலையை முன்னறிப்பதே கணக்காய்வு பணியத்தின் ஆலோசனையாகும். 2024இல் திறமையற்ற தொழிலாளர்களின் பரவலை குறைப்பதற்கான அரசாங்க நடவடிக்கைகளின் செயல்திறன் மற்றும் செயல்திறனை மதிப்பிடுவதற்கான பின்தொடர் நடவடிக்கைகளின் பரிந்துரைகள். மனிதவள ஆணையத்துடன் இணைந்த தற்போதைய உத்தியோகபூர்வ தங்குமிடம் பெண் வீட்டு பணியாளர்களுக்கு மட்டுமே. தணிக்கை பணியத்தின் கீழ் உள்ள சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இந்த மையத்தில் நடத்தப்பட்ட ஆய்வில் மனிதவள ஆணையத்தின் செயல்பாடுகள் குறித்து திருப்தி அளித்துள்ளது. 2022-23 2022 தங்குமிடத்தை அடைந்தவர்களின் வீதம் 243% இருந்தது. 2023 அது 901% அதிகரித்துள்ளது. இதற்கிடையே 2023 மையத்தை வெளியிட்டு வெளியேறுவர்களின் விகிதம் 821 உயர்ந்துள்ளது. 2022 அது 177% மட்டுமே. கடந்த 3 ஆண்டுகளில் அகதிகள் மையத்தில் பிலிப்பைன்ஸ், இலங்கை மற்றும் இந்தியா ஆகிய நாடுகள் முதல் 2வது மற்றும் 3வது கைதிகளாக உள்ளன. குவைத்தில் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் தப்பிக்க உதவிய 2 போலீஸ் அதிகாரிகளை காவலில் வைக்க ஜெனரல் பிராக்டியூஷன் உத்தரவு. ஒரு காவல் நிலைய தலைவர் மற்றும் மற்றொரு அதிகாரியை கைது செய்ய உத்தரவிடப்பட்டது. நீதிமன்ற உத்தரவிட்ட 2 குற்றவாளிகளை போலி வழக்கில் கைது செய்து நாட்டை விட்டு தப்பி செல்ல உதவியதாக அவர்கள் மீது அரசு தரப்பில் தொடரப்பட்ட வழக்கு. குவைத் உணவு மற்றும் ஊட்டச்சத்துக்கான பொது ஆணையம் முபாரக்கியா மற்றும் அஹ்மதி மற்றும் பர்வானியா மாகாணங்களில் மனித நுகர்வுக்கு தகுதியற்ற உணவுப் பொருட்களை விற்பனை செய்ததால் 17க்கும் மேற்பட்ட உணவகங்கள் மற்றும் கடைகளை மூடியுள்ளது என்று மற்றும் 25 விதிமுறைகளை வெளியிட்டுள்ளது. குவைத்தில் 2ஆம் பருவத்தின் ஆரம்பம். குவைத்தில் ஜூலை 16க்குள் பருவநிலை மாற்றம். அல் அஜ்ரி அறிவியல் மையம் இந்த ஆண்டு கோடைக்காலம் ஜூலை 16 செவ்வாய்க்கிழமை பிற்பகலின் முடிவு என்று அறிவித்துள்ளது. இது 13 நாட்கள் தொடக்கத்தை குறிக்கிறது. 2வது பருவத்தில் பகல் நேரம் 13 மணி நேரம் 50 நிமிடங்கள் அதிகமாக இருக்கும். இரவு நேரம் 10 மணி நேரம் சுமார் 10 நிமிடங்கள் நீடிக்கும். வெப்பநிலை உயரும். இதில் பஹூரா அல் சமர் எனப்படும் காலமும் அடங்கும். இது சுமார் 8 இரவுகள் நீடிக்கும். மேலும் அல் பவாரிக் காற்றை காணும். குவைத்தில் குடியுரிமை மீறுபவர்கள் மீது கடுமையான சோதனைகள். அசாவி, அப்பாசியா, ஜலி பகுதிகளில் பலர் கைது செய்யப்பட்டுள்ளனர். குடியுரிமை சட்டத்தை மீறுபவர்களுக்கு எதிராக அதிகாரிகள் சோதனை கடுமையாகியுள்ளனர். தனியார் பாதுகாப்புத்துறை விசா விவகாரங்களுக்கான பொதுத்துறையுடன் இணைந்து ஜலிபல் சுவை பகுதியில் ஆய்வு சோதனை மேற்கொள்ளப்பட்டது. இந்த நடவடிக்கையை மேஜர் ஜெனரல் அப்துல்லா சஃபா, சிறப்பு பாதுகாப்பு விவகாரங்களுக்கான உள்துறை துணை செயலாளர் மற்றும் பல மூத்த பாதுகாப்பு அதிகாரிகள் மேற்பார்வையிட்டனர். மீறுபவர்கள் மற்றும் தேடப்படும் பட்டியலில் உள்ளவர்கள் பலர் கைது செய்யப்பட்டுள்ளனர். நாடு கடத்தல் உள்ளிட்ட தேவையான சட்ட நடவடிக்கைகளுக்காக அவர்கள் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு அனுப்பப்பட்டுள்ளனர். ஜலிபல் சோய், ஹசாவி மற்றும் அபாசியா பகுதியில் தொடர்ச்சியான பாதுகாப்பு பிரச்சாரத்தின் போது குடியிருப்பு மற்றும் வேலைவாய்ப்பு சட்டங்களின் மீது 41 பேரை பாதுகாப்பு அதிகாரிகள் கைது செய்தனர். இதில் தனிப்பட்ட அடையாள ஆவணங்களை எடுத்து செல்லாத 6 பேர் அடங்குவர். விசா சட்டத்தை மீறுபவர்களை கண்டறியும் ஆய்வு சோதனை தொடங்க பாதுகாப்பு படையினர் சனிக்கிழமை அதிகாலை ஜலீப் அல் சுவைக் பகுதியின் நுழைவாயில்கள் மற்றும் வெளியேறும் வழிகளை மூடினர். குறிப்பாக காலை 5 மணி முதல் 7 மணி வரை 2 மணி நேரம் நடந்த இந்த சோதனையில் 350க்கும் மேற்பட்டோர் ஆய்வு செய்யப்பட்டனர். விசா சட்டத்தை மீறுபவர்கள் மற்றும் தேடப்படும் நபர்கள் கைது
செய்வதற்கான பாதுகாப்பு பிரச்சாரங்கள் நாடு முழுவதும் தொடரும் என்று பாதுகாப்பு உறவுகள் மற்றும் ஊடக பொதுத்துறை உறுதிப்படுத்தியுள்ளது. மேலும் அவசர எண்ணான 112 அழைப்பதன் மூலம் மீறுபவர்களை புகாரளிப்பதில் பாதுகாப்பு அதிகாரிகளுடன் ஒத்துழைக்குமாறு அனைவரையும் கேட்டுக் கொண்டுள்ளனர். குவைத்தில் பொது அதிகாரம் சிவில் ஐடியில் இருந்து மேலும் 269 குடியிருப்பு முகவரிகளை திரும்ப பெறுகிறது. குவைத் குடிமை தகவலுக்கான புது ஆணையம் போலி வீட்டு முகவரிகளை தொடர்ந்து நீக்கி வருகிறது. சமீபத்திய அறிவிப்பில் தனிநபர்களின் 269 முகவரிகள் நீக்கப்பட்டதாக அதிகாரம் வெளியிடப்பட்டுள்ளது. இந்த நடவடிக்கை கட்டிட உரிமையாளரின் அறிவிப்பின் அடிப்படையிலோ அல்லது மேற்படி கட்டடத்தை இடிக்கும் அடிப்படையிலோ மேற்கொள்ளப்படுகிறது. அதிகார சபையின் அறிவிப்பின்படி முகவரி நீக்கப்பட்ட நபர்கள் தங்கள் முகவரியை பதிவு செய்ய அதிகாரிகளுக்கு செல்ல வேண்டும். அபராதங்களை தவிர்க்க அறிவிக்கப்பட்ட நாளிலிருந்து 30 நாட்களுக்குள் அவர்கள் ஆதார ஆவணங்களை சமர்ப்பிக்க வேண்டும். 1982 ஆண்டின் சட்ட எண் 32 படி இனங்கள் தவறினால் 100 தினார் வரை அபராதம் விதிக்கப்படலாம். போலி முகவரிதாரர்களுக்கு எதிராக கடும் நடவடிக்கைக்கு குவைத் தயார். கைது மற்றும் அபராதம் விதிக்கப்படும். குவைத்தின் நற்பெயரை மீட்டெடுக்கவும் பிரதேசத்தின் சட்டம் ஒழுங்கு நிலைநாட்டவும் தனது பாதையை தொடர்வதற்காக பாதுகாப்பு அமைச்சரும் உள்துறை அமைச்சருமான ஷேக் ஃபஹத் அல் யூசுப் உள்துறை அமைச்சகத்தின் பிரச்சாரத்திற்கு இணையாக அனைத்து கவர்னரேட்டுகளிலும் உள்ள குடியிருப்பு பகுதிகளை விரிவான கணக்கெடுப்பை நடத்த திட்டமிட்டுள்ளார். குடியுரிமை சட்டத்தை மீறுபவர்களை தொடர சிவில் தகவல் ஆணையத்திற்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. குடியுரிமை சட்டத்தை மீறுவது உட்பட குடிமக்கள் அல்லது குடியிருப்பாளர்களாக இந்த சில தனிநபர்களால் செய்யப்பட்ட வழக்குகள் மற்றும் குற்றங்களின் விளைவாக கற்பனையான முகவரி பொய்மைப்படுத்துதல் வழக்கு தொடரப்பட்டது. அவர்களின் சிவில் ஐடியில் பதிவு செய்யப்பட்ட அவர்களின் குடியிருப்பு முகவரியிலிருந்து அவர்கள் கைது செய்யப்பட்டிருந்த போது அவர்கள் அங்கே இல்லை என்று கண்டறியப்பட்டது. மேலும் அதிகாரத்தின் திரையிடல் செயல்முறை ஆயிரக்கணக்கான முடிவுகளை ரத்து செய்தது. தனிநபர்கள் மற்றும் குடும்பங்களின் பெயர்கள் தங்களுக்கு தெரியாமல் பல ஆண்டுகளாக தங்கள் வீடுகளில் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக சில சொத்து உரிமையாளர்களிடமிருந்து அதிகார புகார்களை பெற்றுள்ளது. எனவே அதிகாரம் அவர்களை வரவழைத்து குடியிருப்பு பொய்மை பற்றிய உண்மையை வெளிப்படுத்த நடவடிக்கை எடுத்துள்ளது. சஹீர் விண்ணப்பத்தின் மூலம் அனுப்பப்பட்ட அறிவிப்பின் மூலம் ஒவ்வொரு சொத்து உரிமையாளரும் வீட்டில் வசிக்கும் ஒவ்வொருவருக்கும் அவரது முகவரியை புதுப்பிக்க அழைப்பார்கள் என்றும் அது சட்டபூர்வமாக 2 மாதங்கள் அவகாசம் வழங்கப்படும் என்றும் பின்னர் அவர்களுக்கு இல்லாமல் மாதத்திற்கு 20 தினார் அபராதம் விதிக்கப்படும் என்றும் விளக்கப்பட்டது. சட்ட நடவடிக்கை சிவில் தகவல் காலமுறை சோதனைகள் ஆயிரக்கணக்கான விசா சட்டத்தை மீறுபவர்கள் தங்கள் பதிவு செய்யப்பட்ட முகவரிகளில் தோன்றாததை கண்டுபிடிப்பதற்காக வலியுறுத்தது. மேலும் அவர்களை சிலர் ஹவாலி மஹபுலா மற்றும் ஜலீப் அல் சுவைக் போன்ற வேலைவாய்ப்பு பகுதியிலிருந்து கைது செய்யப்பட்டனர். மேலும் அவர்கள் வசிக்காத முகவரிகளில் புலம்பெயர்ந்தவர்களின் பாரிய பதிவு நாட்டிற்கு பாதுகாப்பு அச்சுறுத்தலை ஏற்படுத்துகிறது மற்றும் பாதுகாப்பு அதிகாரிகள் விசா விடத்தை மீறுபவர்களை கைது செய்வதை கடினமாக்குகிறது. கனரக எண்ணெய் பதிவுகளை குவைத் கண்டுபிடித்துள்ளது. குவைத்தில் கனரக எண்ணெய் பதிவுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக குவைத் பெட்ரோலிய கார்ப்பரேஷன் தலைமை நிர்வாக அதிகாரி ஷேக் நவாப் அல் சவுத் அவர்கள் அறிவித்தார். ஒளி எண்ணெய் மற்றும் எரிவாயு ஹைட்ரோ கார்பன் மூலகங்கள் உட்பட மொத்தம் 3.2 மில்லியன் பீப்பாய்கள் எரிபொருள்களாக மதிப்பிடப்பட்டுள்ளது. இது அல் தௌரா எண்ணெய் வயல்களின் குவைத்தின் மொத்த உற்பத்திக்கு சமமான தற்போதைய நடவடிக்கைகளுக்கு சமம் என்று அவர் கூறினார். மனிதவளத்திற்கான பொது ஆணையம் ஞாயிற்றுக்கிழமை வீட்டு பணியாளர்களிடமிருந்து அவர்களின் வசிப்பிடங்களை பிரிவு 20 பிரிவு 18க்கு மாற்றுவதற்கான கோரிக்கைகளை பெற தொடங்கியது. வீட்டு பணியாளர்கள் 20வது பிரிவின் கீழ் தங்கள் வசிப்பிடத்தை தனியார் துறைக்கு மாற்றுவதற்கு PAM வழங்கிய முடிவின் அடிப்படையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. ஜூலை 16 ஞாயிற்றுக்கிழமை தொடங்கி 2 மாதங்களுக்கு பிரிவு 18 கீழ் பணி பதிவிட உரிமை. இந்த முடிவு பரிவர்த்தனை ஒப்புதலுக்கு 3 நிபந்தனைகள் அமைத்தது. முதலாளி நேரில் வருகை, வீட்டு பணியாளர்களின் ஸ்பான்சர் அடிப்பிடத்தை மாற்ற ஒப்புக்கொண்டதை சரிபார்த்த பிறகு விசா விவகாரங்களுக்கான உள்துறை அமைச்சகத்தின் பொதுத்துறையில் ஒப்புதல் மற்றும் விளக்க காட்சி. விண்ணப்பதாரர் குவைத்தில் குறைந்தது 1 வருடமாக தங்கியிருந்தார் என்றதை நிரூபிக்கும் ஆவணங்கள். குவைத்தில் 540 விண்ணப்பங்களின் முதல் நாளில் 320க்கு சார்பு குடும்ப விசா வழங்கப்பட்டது. தங்கள் மனைவி மற்றும் குழந்தைகளுக்கான குடும்ப சார்ந்த விசாவை பெற விண்ணப்பதாரர்கள் வரிசையில் இருப்பதால் புதிய முடிவின் அமைச்சராக்கம் குறித்த அறிவிப்பு விசா குடியிருப்பு விவகாரத்துறைகள் குறிப்பாக பர்வானி, அகமதி மற்றும் ஹவாலி போன்ற இடங்களில் நெரிசலான காட்சிகளை ஏற்படுத்தியுள்ளது. வெளிநாட்டினர் பல்வேறு விசா குடியிருப்பு விவகாரத்துறைகளுக்கு வருகிறார்கள். சில காலம் தங்கள் குடும்பங்களை விட்டு பிரிந்த பிறகு தங்கள் குடும்ப வாழ்க்கையை ஸ்திரத்தன்மை கொண்டு வரும் என்று அவர்கள் நம்பும் முடிவை பயன்படுத்திக் கொள்ள ஆர்வமாக உள்ளனர். தகவலறிந்த பாதுகாப்பு வட்டாரங்கள் கூறுகையில் நாட்டில் கவர்னரேட்டுகள் முழுவதும் உள்ள விசா குடியிருப்பு விவகாரங்கள் துறைகள் குடும்ப விசாக்களுக்காக சுமார் 540 விண்ணப்பங்களை பெற்றுள்ளன. முக்கியமாக அரபு நாடுகளில் இருந்து வெளிநாட்டவர்களிடமிருந்து
விண்ணப்பதாரர்கள் ஒரு சந்திப்பை திட்டமிட வேண்டும் மற்றும் தேவையான ஆவணங்களை சமர்ப்பிக்க வேண்டும். இருப்பினும் நடைமுறைப்படுத்தப்பட்ட முதல் நாளை குறிப்பிடத்தக்க நெரிசலை கண்டது. குறிப்பாக பர்வானியா, ஹவாலி மற்றும் அகமதி ஆகிய துறைகளில் இந்த பகுதிகளில் அதிக எண்ணிக்கையிலான குடியிருப்பாளர்கள் இருப்பதால் விசா குடியிருப்பு விவகார ஊழியர்களுக்கு நடைமுறையை விரிவுபடுத்தவும் விண்ணப்பங்களை விரைவாக செயல்படுத்தவும் உத்தரவுகள் உள்ளன. ஆதாரங்களின்படி 540 விண்ணப்பதாரர்கள் சுமார் 320 குடும்ப விசாக்கள் வழங்கப்பட்டன. மீதமுள்ள விண்ணப்பங்கள் முடிவடையாதவை மற்றும் விண்ணப்பதாரர்கள் கூடுதல் ஆவணங்கள் வழங்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். வெளிநாட்டில் உள்ள குவைத் தூதரகங்கள், குவைத் வெளியுறவு அமைச்சகங்கள் மற்றும் குவைத்தில் உள்ள விண்ணப்பதாரரின் சொந்த நாட்டு தூதரகம் ஆகியவற்றில் இருந்து சரிபார்க்க வேண்டிய குழந்தைகளின் பிறப்புச் சான்றிதழ்களை அங்கீகரிக்க தவறியது மீதும் பொதுவான பிரச்சனை. கூடுதலாக 1 வருடத்திற்கு மேலாக செல்லுபடியாகும் பாஸ்போர்ட், ஒரு புதிய பயணி அனுமதி மற்றும் சம்பள சான்றிதழ் ஆகிய சுமூகமான விசா வளங்களை உறுதி செய்ய வேண்டும். இந்த முடிவு முழுமையாக அமல்படுத்தப்படுவதால் வரும் நாட்களில் விண்ணப்பங்களின் எண்ணிக்கை குறையும் என அந்த வட்டாரங்கள் எதிர்பார்க்கப்பட்டுள்ளன. வெளிநாட்டவர்கள் புதிய முடிவுக்காக உள்துறை அமைச்சகத்திற்கு மிகுந்த ஆறுதலையும் நன்றியையும் தெரிவித்துள்ளனர். இது அவர்களின் வாழ்க்கை தரத்தை கணிசமாக மேம்படுத்தும் என்று அவர்கள் நம்புகின்றனர். குற்றவியல் நீதிமன்றம் ஒரு பெண்ணுக்கு 47 ஆண்டுகள் சிறை தண்டனையும் அவரது காதலனுக்கு 15 ஆண்டுகள் கருங்கால தண்டனையும் விதித்தது. அந்த பெண் தனது 13 வயது மகளை கொல்லும் நோக்கில் அதிக அளவு இன்சுலின் ஊசி போட்டு தனது மகளை துஷ்பிரயோகம் செய்ய காதலனுக்கு வசதி செய்ததாக வழக்குப்பதிவு செய்யப்பட்டுள்ளது. குவைத்தில் தற்போது புழக்கத்தில் இல்லாத 5வது வரிசை ரூபாய் நோட்டுகளை தற்போதைய 6வது தொடருடன் மாற்றுவதற்கான கடைசி தேதி ஏப்ரல் 18, 2025 அன்று என்று குவைத் மத்திய வங்கி புதன்கிழமை தெரிவித்துள்ளது. பழைய ரூபாய் நோட்டுகளை வைத்திருக்கும் எவரும் இந்த தேதிக்கு பிறகு அவற்றை மாற்ற முடியாது என்று மத்திய வங்கி விளக்கம் அளித்துள்ளது. குவைத்தில் இன்றைய சில முக்கிய செய்திகளை பார்த்து உங்கள் அனைவரின் நல்லாதருடன் இனிய பயணத்தை தொடர அடுத்த தகவலை சந்திப்போம் என கூறி விடைபெறுவது உங்கள் ரசூல் அன்சார். நன்றி, வணக்கம்.